பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் உங்களோடு பங்கு வைப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உன்மேல் மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உலகம், மனிதர்கள் பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை, துன்பங்களை பார்க்கும்போது மனதுருகுவார்கள், ஐயோ பாவம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களால் எந்த உதவியும் செய்ய இயலாது, நம் வேதனையை மாற்ற இயலாது. ஆனால் ஒரு தேவன் நம்முடைய மனதுருகினால் அற்புதம் நடக்கும். ஜனக்கூட்டத்தை கண்டு மனதுருகினார், அவர்களை விடுதலையாக்கினார். விதவை தன் ஒரே பேரான மகனை இழந்து கண்ணீரோடு அழுது கொண்டு போன போது அந்த விதவையின் மேல் மனதுருகினார். மனிதர்கள் எல்லாம் ஐயோ பாவம் என்று சொன்னார்கள், மனதுருகினார்கள், பயன் இல்லை. ஆனால் தேவனாய கர்த்தர் இயேசு மனதுருகினால் அது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் சொல்வது, நான் உனக்காக மனதுருகுகிற ஒரு தெய்வம், நான் உனக்காக மனதுருகும் தெய்வம். இந்த காலை பொழுதுல ஆண்டவரை நோக்கி பார். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று பார்த்தேன் என்று வேதம் சொல்லும்போது ஒருவனையும் காணேன். ஆனால் கர்த்தர் இயேசு இன்றைக்கு உனக்கு சொல்கிறார், நீ எந்த சூழ்நிலையில் கடந்து போகிறாயோ, எந்த நிலையில் கடந்து போகிறாயோ, அந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை விடுவிக்க உன்மேல் மனதுருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை நம்ம எதிர்கொண்டு போவோம். நம் வாழ்வில் இந்த நாள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் எனக்காக மனதுருகுகிற ஒரு ஆண்டவர் இயேசு உண்டு. வேதத்தில் நீ சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலில் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். நம்முடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஏன் வருத்தம் வந்தது? அந்த வார்த்தையில் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். தேவனை விட்டு விலகினார்கள், வருத்தத்தில் கடந்து போனார்கள். இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையில் வருத்தப்படுகிறாய்? உனக்கு வருத்தம் தான் தெரியுதே ஒழிய காரணம் புரியாது. பல நேரங்களில் நாம் வருத்தப்படுகிறது. எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் வருத்தத்தை உணர்கிறோம். பொருளாதாரத்தில், குடும்பத்தில், பலவீனங்கள், வியாதிகள், மரண தருவாய், இப்படி பல விதங்களில் நாம் வருத்தப்படுகிறோம். அந்த வருத்தம் எல்லாருக்கும் புரிகிறது, ஆனால் காரணம் புரியவில்லை. வேதத்தில் இந்த இடத்துல தேவனை விட்டு விலகின ஜனங்களுக்கு வருத்தம். இன்று இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ தேவனை விட்டு விலகின செயல்கள், விலகின சிந்தைகள், விலகினதற்கு ஏதுவான வார்த்தைகள், முறுமுறுத்த அனுபவங்கள் காணப்படுகிறதா? இஸ்ரவேல் ஜனமோ தேவனை விட்டு அந்நிய தேவர்களை சேவிக்கிறது. நாம் பல நேரம் அந்நிய தேவர்களிடத்தில் போயிருக்க மாட்டோம். தேவனை விட்டு தேவனை விட அதிகமாய் எதை நேசிக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பல நேரங்கள் இது நம்முடைய வாழ்க்கையில் சீர்குலைத்து விடுகிறது. தேவனை விட, தேவ வார்த்தையை விட அதிகமாய் எதை நேசித்தாலும் அது நமக்கு விக்கிரகம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு எல்லாவற்றை காட்டிலும் தேவனை நேசிக்கிற அந்த தெய்வ கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய துக்கத்தை பார்த்து, ஆண்டவரே நான் வேதனைப்பட்டதும் நான் துக்கப்பட்டதும் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த துக்க நாட்களை மாற்றி
சந்தோஷமான ஒரு நாட்களை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். அதே நேரத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அதே 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஜனம் நெருக்கப்பட்ட போது சத்துருக்களால் ஒரு வந்த நெருக்கம். ஹல்லேலூயா. சத்துருக்கள் நமக்கு இந்த நாட்களில் படையெடுத்து யாரும் வரல. நமக்கு எதிராய் ஜனம், நமக்கு எதிராய் நம்முடைய நண்பர்கள், உறவுகள் கூட நமக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லும்போது நாம் நெருக்கப்படுகிறோம். நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது நாம் நெருக்கப்படுகிறோம். இன்றைக்கும் கூட நெருக்கத்தில் கடந்து போய் அது நிமித்தம் அந்த துன்பம் அடைகிறாயா? ஆண்டவரை நோக்கிப்பார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் அதனுடைய அடுத்த வசனம் 10வது வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது நெருக்கமடைந்த போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாம் தேவனை விட்டு பாகாலை சேவித்தோம். ஹல்லேலூயா. குற்றத்தை உணர்ந்து கொண்டார்கள், மீறுதலை உணர்ந்து கொண்டார்கள், அதை அறிக்கையிடுகிறார்கள். ஆண்டவரே, தேவனை நோக்கி இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் தேவனை விட்டு பிள்ளைக்கு முதலிடம் கொடுத்தீங்களா? குடும்பத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்களா? மற்றவருடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையை விட முதலிடம் கொடுத்தோமா? தேவனை விட்டு விலகினோம். ஹல்லேலூயா. அதனால வருத்தம், அதனால நெருக்கம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு விட்டு மற்றவருடைய வார்த்தையை செவி கொடுத்தேன், அது நிமித்தம் என் வாழ்க்கையில் அந்த நெருக்கம் வந்திருக்கப்பா, வேதனை இருக்கப்பா என்ற ஆண்டவரை நோக்கி நீ பார்க்கும்போதே கர்த்தர் அறிக்கையிடும்போது அந்த நெருக்கத்துக்கு ஒரு மாற்றை தந்து நம்மேல் மனதுருகுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நம்மேல் மனதுருகினால் எந்த சூழ்நிலையானாலும் அதிலிருந்து உன்னை விடுவிக்க போதுமானவர். ஆமென். Glory to God. காரணம், அதே அதிகாரம் நியாயாதிபதிகள் 10 அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சியும் என்று சொன்னார். பாவம் செய்துட்டு ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் இந்த நெருக்கத்தில் எங்களை ரட்சி என்று தேவனை நோக்கி கூப்பிடுவீங்களா? உன்மேல் மனதுருகிற ஒரு தேவன் உண்டு. மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அவர் உன்னை பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. மனிதன் கேட்கிற வண்ணமாய் அவர் உன்னை கேட்பதில்லை. மாறாக உன்னுடைய இயலாமையை, உன்னுடைய வருத்தத்தை, உன்னுடைய நெருக்கத்தை நன்றாக அறிந்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது மட்டும், எந்த இடத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்தை மௌனமாயிருந்தோம், எந்த இடத்தில் தேவனை உயர்த்த வேண்டிய இடத்தில் மௌனமாயிருந்தோம், அதை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நீ இருக்கிற இடத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை விடுதலை ஆக்குவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? உன்மேல் மனதுருகுகிற ஒரு தேவன் உண்டு. மனிதன் அல்ல, ஒரு தேவன் உண்டு. நீ எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவரே, என் மேல் மனதுருகிற தெய்வம் நீர், என் குறைகளை மன்னி, என் வாழ்வு சமாதானம் உள்ளதாய் மாறணும், என் துக்கம் மாறணும். ஆண்டவரே, எந்த காரணம் உனக்கு துக்கமாய் காரியமாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடு. விட்ட இடங்களிலிருந்து எந்த இடத்துல நீ சோர்ந்து போனாயோ, எந்த இடத்துல விலகி போனாயோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஒரு அற்புதத்தை காண்பாய். செபிப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்கலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, நீர் மனதுருக்கமுள்ள தேவன், நீர் மனதுருகுகிற கர்த்தர்.
இந்த நாளிலும் காலை பொழுதில் நம்மை நோக்கி பார்க்க இந்த மாதம் முழுவதும் நீர் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை மனதுருகி எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண போகிற தேவன். இந்த காலை பொழுதில் என்னோடு செபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த இடத்தில் உம்மை விட்டு விலகினார்கள், எந்த இடத்தில் உம்மை விட்டு பின்திரும்பி போனார்கள், சோர்ந்து போனார்கள், ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து என் தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் அந்த இடங்களில் ஆமே உணர்வை கொடுத்திருக்கிறீரே, அறிக்கையிட்டு நோக்கி கூப்பிடுகிற அந்த இடங்களில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. மனதுருகுகிற கர்த்தர், வியாதிசர்களை கண்டு மனதுருகி தொட்டு சுகமாக தேவன், பலவீனர்களை கண்டபோது மனதுருகின தேவன், கண்ணீரோடு புலம்பினவர்களை கண்டபோது மனதுருகின தேவன். இன்றைக்கு யார் யாருமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் மனதுருகி இவர்களை வருத்தத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் விடுதலையாக்குவீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். விடுதலையாக்குகிற தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக மனதுருகிற ஒரு இயேசு உண்டு. பிரைஸ் காட்.